அந்த பையனுக்கு பயம் இல்லை. பார்க்க போன இடத்துல என் பொண்ணு ரத்த குரூப் ஓ, உங்க பையனுக்கு ஓ குரூப் இருக்குதா, அது எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி தான். ஆனா இப்ப ஏன் அப்படி கேக்குறாங்க? அவளை பத்தி நான் எதுக்கு உங்களை சொல்ல சப்போர்ட் கொடுத்து இப்ப சொல்ல வைக்கலாம். ஆனாங்கிற வார்த்தை கூட வாயில வராது. என்ன அது ஓ குரூப் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா எமர்ஜென்சி கிடைக்கிறது வந்து ஓ குரூப் தான். இப்போ லூஸ் இல்லனே மென்டல். ஏமா ஏன் உண்மையா ரொம்ப ஃபீலான விஷயம் என்னன்னா, என் அப்பா வந்து படிச்ச வேலையில இருக்கணும். இப்ப நாங்க வந்து வசதியா இருந்தாலும் வீடு சொந்த வீடு ஐடில இருந்தாலுமே அதெல்லாம் இல்ல. உங்க அப்பா படிச்ச வேலையில இருக்கணும். இத யார் அந்த வீட்ல கேக்குறாங்க? பொண்ணோட அம்மா. ஹாய், உன் பேர் என்னம்மா? பிஷின். பிஷினா? கேட்டது உங்க பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணல? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா உங்க பையன் செலவுல இருந்து தான் பண்ணணுமா? அந்த செலவு பையன் தலைக்கு போகுமா அப்படிங்கறத அவங்க கேட்டது உங்களுக்கு ஷாக். கூடாது. ப்ராப்பர்ட்டி பொண்ணுக்கு. கெல்ஃப் மாப்பிள்ள வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் ஆகுது ரொம்ப. என்னோட அண்ணனுக்கு பாத்துட்டு இருந்தாங்க சார். அவரு கெல்ஃப்ல தான் ஒர்க் பண்றாரு. ஆனா அவர் வந்து 38,000 salary சம்பாதிக்கலாம். அது நல்லா சம்பாதிக்கலாம். முன்னால கல்ஃப் அப்படிங்கிறது பெருசா இருந்துச்சு. இப்ப கல்ஃப் வந்து கொஞ்சம் இப்ப லேபர் மார்க்கெட்டா பெண் வீட்டாரின் எந்தெந்த கண்டிஷன் உங்களை அச்சுறுத்துகிறது? ஏகப்பட்ட போட்டோ கேட்டுச்சு, நிறைய போட்டோ கேட்டுச்சு. எல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, போட்டோ பேஸ் இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்க? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன். சொந்த வீட்ல இருக்கீங்களா? சொந்த வீட்ல இருக்கேன். 2 கார் இருக்கு, 2 வீடு இருக்கு. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நான் ஒரு 40,000. ஏங்க செம மாப்பிளையா இருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது? எனக்கு லாஜிக் புரியவே. பொறுக்கி பேடா, பொறுக்கிடா நீ. இந்த விஷயங்கள் இருந்தால்தான் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் பெண் கேட்டே வர முடியும். வாட் இஸ் தட்? மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். படிச்சிருக்கணும், சென்னையில யூஜி பண்ணிருக்க கூடாது, கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும் யுஎஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. பொண்ணுக்கு நான் மாப்பிள்ள பார்த்தேன்னா அவர் பிசினஸ் மேனா இருக்கணும். உங்க அப்பாவும் பிசினஸ் பண்ணிருக்கணும். இது வந்து பரம்பரையா பிசினஸ் பண்ணிருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் 40 to 50,000 salary வாங்கணும். ஓகே, இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும், ஃபேமிலியோட இருக்கணும், சென்னையில இருக்கணும் கண்டிப்பா. மூஞ்ச பாருங்க, அண்ணஞ்ச அடுப்பு மாதிரி. ஈவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஒரு கேடு. 1.5 lakhs கண்டிப்பா நெட் salary இருக்கணும். இட்ஸ் நாட் a gross. lakhs நெட் salary இருக்கணும். அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். இண்டிவிஜுவல் ஹவுஸ். அப்புறம் வந்துட்டு கார் இருக்கணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அதாவது அப்ராட்ல இது கிடைச்சதுன்னா they have to go and settle over there. இந்த நாடா இருந்தா ஓகே. யுஎஸ் வந்து ரொம்ப நல்லா. யுஎஸ். யோ என்னையா இது? எனக்கு டீசென்ட்டான ஜாப், என்னோட அதிகமா earn பண்ணனும், வீடு இருக்கணும், கண்டிப்பா முடி இருக்கணும், வாழ்க்கையா இருக்க கூடாது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அப்ராட்ல படிச்சிருக்கணும், அப்படி இல்லனா அப்ராட் ரிட்டர்னா இருக்கணும். அப்ராட்ல படிச்சிருக்கணும், இல்லாட்டி அப்ராட் ரிட்டர்னா இருக்கணும். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா வரணும். அரசாங்க உத்தியோகம். சிக்கிட்டா போடுறது பாய சிக்கிட்டா. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாம் நம்ம பையன் மாதிரி இருந்துக்கணும். டயலாக கவனிக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். நல்ல வேலைப்பா, எனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது, பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? 2 வருஷத்துல நாங்க 10 பொண்ணுக்கு மேல 10-12 பொண்ணுக்கு மேல பாத்திருப்போம். பார்த்து நானே நொந்திருக்கேன். 27 வயசு பையனுக்கு எந்த கவர்மெண்ட் 50,000 salary தருதுங்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, கிரீன் கார்டு அமெரிக்கால மெயினா அது வந்து கேட்டோன்னு ரொம்ப ஷாக் ஆயிடும். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய, நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்கு. பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு வீட்டில் வந்து என்னை பத்தி என்கொயரி பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ படிச்சிருக்காரு, பர் மந்த் 30,000 இன்கம் வருது, சென்னையில் ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தானே சொல்லிருக்கான். இவ்வளவு கம்மியா இருக்க இன்கம். எங்க பையன் வந்து இப்பதான் சென்னைக்கு போய் 2 years தான் ஆகுது, 40,000 வாங்குறாரு. ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது இல்லையா அந்த டைம்ல. நம்ம வந்து 7 years இருக்கும், இவ்வளவுதான் கம்மியா வாங்குறோம். அவங்க பையன் வந்து 2 yearsலயே வந்து அவ்வளவு சேலரி வாங்குறாரு. நீங்களா யாருடா? என்ன இருக்கணும்னாக்கா உங்களோட லைஃப்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கணும். எல்லாருமே அது மாதிரி இருக்க முடியாது. இவங்க கேக்குற ப்ரொஃபைல்ல எல்லாருமே இருக்க முடியாது. பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும்னா எப்படி சார் முடியும்? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. 24 ஏஜ் வரைக்கும் எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறத நான் பாக்குறேன். இது வரைக்கும் நாங்க வாடகை வீடு தான். அதே கஷ்டம் நான் படக்கூடாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை.
பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நியாயத்துக்கு ஆசைப்படக்கூடாது சார். அப்ப நாங்களாம் கல்யாணமே பண்ணிக்காம எப்படி சார்? அந்த பொண்ணு ஒண்ணு பறக்க ஆசைப்படல சார், ஒரு ஸ்டெப் மேல ஆசைப்படுற, அவ்வளவுதானே. உங்க வந்து எதிர்பார்க்கறதுல தவறு இல்ல. நான் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கூட ஒத்துழைக்கிறது கஷ்டம். நீ கடனாளியா நிக்காத, என்னையும் அதுல சேர்த்து விடாத. என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ரொம்ப நஷ்டமா 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது? அந்த மாதிரி ஒரு இதுக்காக நம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. போயிட்டு கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி அதனால ஒரு பெரிய சண்டை வந்து அதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சம்பாதிக்கிற பணம் பையன் வீட்டுக்குள்ள போகுது அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க. இது உண்மையா? டைரக்ட் ஸ்டாஃப் ஆனா 50,000 60,000 சம்பாரி. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, அப்ப வந்து நீ ஏன் கிட்ட கொடுக்க மாட்டல, உங்க மாமியார் வீட்டு தானே நீ வாங்கி கொடுக்குற. கண்டிப்பா உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரும் சார். ஆனா இந்த கணக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. ஒரு காலகட்டத்துல மாப்பிள்ளை வீடு வருதுனாவே அப்படியே பரபடாங்க, அப்படியே மாப்பிள்ளை வீட்டாருடைய எந்த ஜம்பம் எல்லாம் இனி பலிக்காது. அரிச்சு வந்து எப்போ இவ்வளவு ஈஸியா வீட்டுக்கு வந்து பஜ்ஜி சொஜ்ஜில சாப்பிட முடியாது. ஒரு 4 இன்டர்வியூ தாண்டி தான் வரணும் உள்ள. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நல்லா படிச்சிருக்கான், உன்னை விட ஈக்குவலா பையன் பொண்ணு படிச்சிருக்கா. பையன் படிச்சிருக்கான்ற கெத்து காமிக்க முடியாது இப்போ. ஓ, படிச்சிருக்காங்கற கெத்து காட்ட முடியாது. ஓகே அண்ணே, உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவர கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையலாம். முன்னாடி வந்து பிளாக்கா இருந்தா வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து ஒயிட்டா இருக்கணும், சின்னதா கண்ணு இருக்கணும் அப்படிலாம் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து அது கம்மியாகலாம்னு நான் நினைக்கிறேன். அவர் சுமாரா இருந்தாலும் ஒரு பேரழகிய கட்டணுங்கிற மாதிரி எல்லாம் இனிமே பேச முடியாது. சென்னையில வாழ்ந்துக்கு சென்னையில தான் இருக்கணும். ஆன் சைடு போனா 10 நாள் தான் இருக்கணும். 10 நாள் மேல நீங்க இருக்க கூடாது. பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெஜ் தான் சாப்பிடணும், அதனால நீனும் வெஜ் சாப்பிடு, நான்வெஜ் சாப்பிடாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வந்து ஸ்மோக் அலர்ஜி, புகை அலர்ஜி இருக்கு. என் பொண்ணு சமையலாம் பண்ண மாட்டா, நீ தான் பண்ணணும். என் பொண்ணு சமையலே பண்ண மாட்டான்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நாளைக்கு நீ சமைக்க சொல்லாதங்கிறதுக்கு முன்னாலே போட்டு வச்சிடறாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார். அது மட்டும் இல்ல, எங்க பொண்ணை நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்திருக்கோம். எங்க பொண்ணு ஸ்பூன் கூட கழுவுனது இல்லங்க. எரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். பொண்ணுக்கு நகை போட சொன்னா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம் சார். பொண்ணோட அம்மாளுக்கு சேர்ந்து போட சொல்றாங்க சார். அதுபோல கேஷா வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் பொண்ணு வீட்டுக்கு. கீழே ஒருத்தங்க அவங்க அம்மா பாக்குறாங்க, அவங்க அம்மா வெற்றி பின்ன கூட நமக்கு 5 பவுன் கன்ஃபார்ம். இங்க எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி கேட்பாங்க? புரோக்கர் மூலமா இது பண்ணாலும் புரோக்கர் மூலமா சொல்லிடுவாங்க, இந்த கண்டிஷன்னா கொடுக்குறோம், இல்லாட்டி உங்களுக்கு பொண்ணு இல்ல. விவசாயினா சுத்தமா பொண்ணு கிடைக்காது சார். ஐயோ ஐயோ, நான் இதுவே இது மாதிரி கேள்விப்பட்டது. உண்மையா இங்கதான் சார் கேக்குறேன், மாமியாருக்கு 5 பவுன் பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா இது கேக்குறதுக்கு உண்மை இங்க உட்காந்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு. நல்லதுதான், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. இந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் எங்க வீட்டுக்கு நீங்க பெண் கேட்டே வரலாம். ஒட்டாத. ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. 50,000 குறைந்தபட்சம் இருக்கணும். 80,000 இல்ல 1,00,000 கூட பையன் வாங்குறாங்க. டிப்ளமோ இன்ஜினியர் யாராச்சும் இங்க கட்டிகள் வாங்கலாம்னு கேளுங்க. நல்லா சொல்லு பர்சு. அம்மா படிச்சா ஒரு 12th தான் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. சும்மா கண்ணை மூடிட்டு கை தூக்கலாம். இவ்வளவுதான் சார். குடிச்சிருக்கேன் சார். போடா வந்துட்டான் ஹர்திக். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. எவ்வளவு பொண்ணு பாத்துறீங்க? நான் ஒரு 40 to 50 பொண்ணு பார்த்தேன். 40 to 50 பொண்ணு பார்த்தேன். 40 to 50 பொண்ணு பாத்துறீங்க? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். எங்க மாமா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. மாமாக்கு வந்து பொண்ணு பார்க்க போனோம். ஏஜ் வந்து 32 ஏஜ். சொந்த வீடு, போகாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல, போகாத கோயில் இல்ல. ஆனா பாக்குறவங்க எல்லாம் ரிஜெக்ட். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நம்ம பார்த்து டிமாண்ட் பண்ண விஷயம் இப்போ வந்து அவங்கள நம்ம டிமாண்ட் பண்றாங்க. அங்க லாஸ்ட்ல இருக்கிற தேர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப காண்டாவுது அப்படின்னு சொல்றாரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நீங்க வந்து பொண்ணு வீட்டுல வந்துட்டு கேட்கும்போது இத்தனை சவரன் போட்டு தான் ஆகணும், ஸ்கூட்டர் வாங்கி தரணும், கார் வாங்கி தரணும் அப்படிலாம் கேட்கும்போது அப்ப உங்களுக்கு காண்டாவல. How do I tell you? நீங்க கேக்குறதெல்லாம் சரிதான். நீங்க பொண்ணு கொடுக்கறதுல நீங்க என்ன வேணா கேட்கணும், நான் கேட்கணுமா? ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க கேட்ட எல்லாமே இருக்கு, அப்ப ஏன் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க? யாரு கேட்டு வர சொன்னீங்க? நான் வினோத் வளர்க்கலாம்னு பாக்குறீங்களா? தேவையில்லாத வேலை பண்ணுகிறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க எல்லாரும்? குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நீ வந்து சொகுசா வாழணும்னு நினைக்கிற, அதுதானே உண்மை.
நான் மட்டும் தான் பேசுவேன். என்னுடைய மகள் நல்லா இருக்கணும் லைஃப். எனக்கு செல்ஃபிஸ் இருக்கு. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. செல்ஃபிஸ் இருக்கு. சன்பீஸ் சூப்பர் மில்க் பிஸ்கட். அப்ப சொந்த வீட்டுல இருக்கவங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி சொல்லலாமா? சில பொண்ணு 50,000 சம்பாதிக்கிறா, என் பையன் 50,000 சம்பாதிக்கிறா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க.